வந்து தொடர்ந்து வந்து அபிகிட்ட வந்து கொஞ்சம் கூட வந்து பொறுமையே இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் வந்து அபி வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ராகவ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த முரளி தான் அப்படின்னு சொல்லிட்டு, முரளி வந்து நீயும் தவறான வந்து பழகுனீங்க, அதுதான் எனக்கு வந்து உன் மேலே கோவம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ராகவ் வந்து சொல்லிடுறாரு. அதனால் வந்து அபியோட சொல்லி பார்க்குறாங்க. ராகவ் நம்ப மறுக்கிறாரு. நீ மோசமானவன் சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து விசேஷம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிக்கு வந்து வளகாப்பு நடத்துகிறாங்க. அந்த வளகாப்பில் முரளி என்ன பண்ணுறாரு, சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்துடுறாரு. அதை சாப்பிட்ற அஞ்சலி வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. அந்த இடத்துல அபி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து கோயிலில் போயிட்டு வேண்டிக்கிட்டு முருகர்கிட்ட பிரசாதம் கொடுத்து அவங்கள காப்பாற்றுறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அஞ்சலிக்கு வந்து ஊர்கள்லாம் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அபி வந்து சுற்றி போடுறாங்க. அவங்களுக்கு ஆரத்தை எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரிம்மா நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன், நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து அபி வந்து ரூமுக்கு வராங்க ரெஸ்ட் எடுக்க. அப்போ கையில் வந்து சூடை ஏற்றி வந்து அவங்களுக்கு வேணதால் கை ஃபுல்லாக கொப்பளமாக இருக்குது. அதை பார்த்து ஊதிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ராகவ் வந்து அப்படியே பார்த்து முறைச்சிட்டு வந்து போகிறாரு. உடனே வந்து என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு, உங்ககிட்டலாம் ஒன்றும் பேசுறதுக்கு எனக்கு வந்து தெரியவே தெரியல, ஏன்னா உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, நீ எல்லாமே ட்ராமா தான் போட்டுட்ருக்க, என் அக்காவை காப்பாற்றுற மாதிரி ட்ராமா போட்டு எல்லோரும் நம்ப வச்சா நான் நம்பிடுவேனா, நீ தான் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி விஷத்தை கலந்து நல்லாவே தெரியும். இல்லைங்க நான் அப்படி பண்ணல, சொன்னால் புரிஞ்சுக்கங்க, எனக்கு நல்லா தெரியும், என் அக்கா மேலே போயிட்டா அந்த முரளி குடிச்சு சேர்ந்து ஜாலியாக வாழலாம் தானே இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, என்னை பற்றி இப்படி பேசுறதுக்கு, இந்த மாதிரி எப்படி நீங்கள் பேசுவீங்க, இவ்வளோ கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச்சே கிடையாது, நீங்களாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி வீட்டில் வந்து பூஜை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதன்படி வந்து என்ன பண்ணுறாங்க, மங்களி பூஜை வந்து வைக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பூஜை வந்து என்ன பண்ணணும், ஒய்ஃபெல்லாம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து பூஜை இருக்கணும், அவங்க வந்து பூஜை இருந்துட்டு விரதம் இருந்துட்டு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரசாதெல்லாம் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கணும் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து எல்லோரும் ஒரு ஜோடியாக வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சுந்தரி வந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்து பிரசாதம் வந்து ஊட்டி விட்டு அதே டைமில் வந்து குங்குமம் வச்சுக்க சொல்கிறாங்க. அதை வச்சு விடுறாரு. அதன்படி ஆகாஷும் என்ன பண்ணுறாரு, அணுவுக்கு வந்து குங்குமம் வச்சு விட்டு ஆசீர்வாதம் பண்ணி விடுறாரு. அப்போ வந்து ராகவ் நீ பண்ணி விடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ இவளுக்கு அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா, இவளுக்கு வந்து குங்குமம் வச்சு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா, என் அக்காக்கே துரோகம் பண்ணுறா, இவளுக்கு அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிலையாக நிற்கிறாரு. நீ பண்ணி விடுறா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக பண்ணிவிட மாட்டியாடா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அஞ்சலி அக்காக்காக பண்ணலாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜென்மமாக வந்து இந்த பந்தம் தொடரணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண, ஜென்மமாக அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே சரி ஓகே ஜென்மமாக வந்து நம்மளோட கணவன் மனைவி சொந்தம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. இந்த பூஜைக்கு இதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க பூஜை பொருளுக்கு எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ண பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அப்போ அதை பார்க்குறாரு வந்து முரளியில் தாங்கிக்க முடியாது, எனது ஜென்மமாக இவங்க பந்தம் தொடரணுமா, அதுவும் வந்து அந்த அபி வந்து அப்படி சொல்கிறா, ராகு தான் வந்து புருஷன் சொல்லிட்டு அப்படியே ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இதெல்லாம் பார்க்க என்னால் முடியல, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது என்னால் பார்க்க முடியும், இந்த ஜென்மத்திலே பார்க்க முடியல, இல்லை அடுத்த ஜென்மம் வேறவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வந்து காலாலையும் வந்து எட்டி விட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாரு. அதெல்லாம் அபி வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிட்டு நேராக வராங்க. நேராக வந்து அடைச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்குறாரு. உடனே வந்து நீ இவ்வளோ நாள் வந்து நல்லா நடித்து எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்க, இப்போ நான் நல்லா பார்த்துட்டேன், நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே எவ்வளோ தைரியம் வந்து வேலையை பண்ணுவேன், எனக்கு நல்லா தெரியும், நானும் ராகவும் சந்தோஷமாக இருக்குது உன்னால் பார்த்துக்க முடியாது, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன், இப்போ எல்லார்கிட்டும் உன்னை பற்றி சொல்லட்டுமா, சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, சரி போனால் போது நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. என்ன முறைச்சிட்டா நீ பண்ண வேலை இல்லைன்னு ஆகுமா, இல்லை நான் சும்மா சாதாரணமாக தான் வந்து வந்தேன், தெரியாமல் தடுக்கினதுக்கும் நீ வந்து காலையில் எட்டி வச்சதுக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும், நீ எல்லாத்தையும் கோவத்தோடு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்ச, அப்போயும் சுயரூபம் என்னன்னு வெளியே வந்துடுச்சு, எவ்வளோ தைரியமாக வந்து அந்த வேலையை செய்வேன், உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் செய்யறதுக்கு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் மறுபடியும் உங்ககிட்ட பழகுவேன் நினச்சிட்டு இருக்கியா, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி அபி நீ சொன்னதாகவே இருக்கட்டும், ஆனால் நீ இவ்வளோ சொல்கிறல்ல, ராகவ் கூட உன்னால் கடைசி வரைக்கும் வாழ முடியும்னு நினச்சிட்டு இருக்கியா, ராகவ் உன்னை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ஆனால் நீ தான் ராகுன்னு வந்து அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அவன்லாம் வந்து உன்னெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டான், இங்கே பாரு இந்த நிமிஷம் சொல்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கோ, கூடி சீக்கிரம் ராகுவினை ஏற்றுப்பார் ஒய்ஃபா, அதே மாதிரி என் கூட சேர்ந்து நல்லபடி வாழ்வார், இது நடக்க தான் போகுது, இந்த அபி என்றைக்குமே வந்து சொன்னபடி நடத்தி காட்டுவா, இந்த அபின்னா உனக்கு எப்படின்னு தெரியும்ல, சொன்னதை செய்கிறவ தான் இந்த அபி, அதனால் நீ பார்க்க தானே போகிற, இது சவாலாக கூட நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே முறைக்கிறாரு முரளி. இதோட முடியுது.